காலை நேரத்தில் நல்ல ஒரு டேஸ்டான டிஃபன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஃபனும் கூட சொல்லலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த டிஃபன் பண்ணுறதுக்காக நம்ம 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுக்கணும். புழுங்கல் அரிசி இல்லை, பச்சரிசி. ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய பச்சரிசியை பயன்படுத்திக்கலாம், வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசியை கூட பயன்படுத்திக்கலாம், மாவு பச்சரிசி கூட பயன்படுத்திக்கலாம். கப்பில் எதுக்காக நான் மெஷர் பண்ணி காட்டியிருக்கேன்னா, அடுத்தடுத்த பொருள் நம்ம கப்பில் தான் அளக்கணும். கப்பு, டம்ளர், கிண்ணம் எதை வேணாலும் பயன்படுத்திக்கங்க, ஆனால் அளவு ஒரே அளவாக இருக்கணும். இப்போ இந்த பச்சரிசியை நல்லா 3 முறை நல்லா கழுவிடுங்க. சுத்தமாக பளபளன்னு கழுவிடுங்க. நல்லா கழுவுனதுக்கப்புறம் நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சிருங்க. இது பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு ஊறணும். கிரைண்டரில் நீங்கள் அரைக்க போகிறீங்கன்னா 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. மிக்சியில் அரைக்க போகிறதா இருந்தால் 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் அரிசி நல்லா மசியும், சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா 5 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா ஊறி இருக்குது. ஊறின அரிசியை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் அரிசி அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காயை நல்லா துருகிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு வடித்த சாதம் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி வச்சிட்டாலும் பரவாயில்ல, இல்லை புதுசாக வடித்த சாதமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஆனால் 1 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா நைஸாக முடிஞ்ச வரைக்கும் நல்லா நைஸாக மாவு பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க. நல்லா மைதா மாவு மாதிரி இருக்கணும், கொஞ்சம் கூட குறப்பு இருக்கக்கூடாது. இப்போ அள்ளி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கணும். இட்லி மாவு பதத்துக்கு அரைக்க வேண்டாம், தோசை மாவு பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க. அதை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும். இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் கை விட்டு நல்லா இந்த மாதிரி அடித்து விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. மாவு பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். கரைக்கும் போதே கரெக்டான அளவில் தண்ணி ஊற்றி சேர்த்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்திங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. இது போல் இலக்கமாக இருக்கணும் மாவு. இதை மூடி போட்டு நைட்டு அரைச்சிங்கன்னா காலையில் சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். காலையில் அரைச்சிங்கன்னா நைட்டு சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மினி ஆப்பம் ஊற்றுறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ குழிப்பணியார சட்டியும் ரெடியாக இருக்குது. நல்லா குழிப்பணியார சட்டியை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் எடுத்து நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு ஊற்றி விட்டுட்டு கரண்டியை மேலே லைட்டாக அப்படி அழுத்தி விடுங்க. அழுத்தி விடும்போது நமக்கு நல்ல மொறுமொறுப்பான நல்ல மினி ஆப்பம் கிடைக்கும். பாருங்கள், நான் ஊற்றி காட்டுற மாதிரியே நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கேரளா ஸ்டைல் மினி ஆப்பம் ரெடி ஆயிரும். பாருங்கள், கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மொறுமொறுன்னு நல்ல உள்ளே நல்ல பஞ்சு மாதிரி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க. பச்சரிசி, தேங்காய், சூடான சோறு இருந்தால் போதும், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மினி ஆப்பம் கிடைக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சுருங்க. நம்ம ரெடி பண்ண மாவு எல்லாத்தையுமே இதே பக்குவத்தில் நம்ம சுட்டு எடுத்துடலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃபன் ரெசிபிங்க. எப்போவுமே இட்லி தோசைன்னு சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ஆப்பம், அதாவது மினி ஆப்பம் செஞ்சு கொடுங்க. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மினி ஆப்பம் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இதுக்கு சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, தேங்காய் பால் சொதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால், எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். எதில் வேணாலும் வச்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை, 1 சிட்டிகை மட்டும் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் ஊற்றி 2 நிமிஷத்துக்கு மட்டும் ஊற விட்டுட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள்.